இந்த வேளையிலும் நாம் தேவனுடைய செய்திக்காக ஒரு வேத பகுதியை வாசிப்போம். 2 தீமோத்தேயு அதனுடைய 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், 21ஆம் வசனம், 22ஆம் வசனம். நாம் 3 வசனங்களையும் நாம் யாவரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்கும் மானவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான். அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்கிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி அப்பா. இந்த அருமையான வேலையிலும் நாங்கள் உடைய வசனத்தை தியானிக்கும் பொழுது நீர் எங்களோடு நீ இடைப்படுவீராக. நம்முடைய வசனங்களில் இருக்க அதிசயங்களை காணும்படியாய் எங்கள் கண்களை திறந்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன். நாங்கள் இந்த வார்த்தையின் மூலமாக பலப்பட, நாங்கள் இந்த வார்த்தையின் மூலமாக வணையப்பட எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீரே எங்களை உமக்கு உகந்த பாத்திரமாய், உமக்கு ஒரு கனமுள்ள பாத்திரமாய் எங்களை உருவாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். நீர் அப்படியே செய்வீர். அதுக்காக நன்றி. ஆசீர்வதிப்பீர். அதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனங்களை நாம் இப்பொழுது வாசித்தோம். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது ஒரு கனமுள்ள பாத்திரமாய் எப்படி இருக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவருடைய சபையிலே நாம் வந்திருக்கிறோம். இந்த சபைக்கு பேர் என்ன? ஜீவனுள்ள தேவனுடைய சபை. இந்த ஜீவனுள்ள தேவனுடைய சபைய அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு வீடாக தான் பார்க்கிறார். வாசிங்க 1 தீமோத்தேயு அதனுடைய 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை கவனிங்க. தாமதிப்பினார்கள் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாய் இருக்கிறது. ஜீவனுள்ள தேவனுடைய சபை, நம்ம ஆராதிக்க கூடி வருகிற இந்த கூடுகைக்கு தான் சபைன்னு சொல்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்தால் மீட்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு நாம் இப்பொழுது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆலயமா மாறி இருக்கோம். இந்த ஆலயங்களாகிய நாம் ஒன்று சேர்ந்து கூடி வருகிற இடம்தான் சபை. இதுதான் எக்லீசியா என்று சொல்கிறார்கள், கிரேக்க பதம். உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட ஜனம். இந்த ஜனத்தை தான் தேவன் கொண்டு வர்றார். இந்த அருமையான கூடுகைக்கு தேவன் என்ன பேர் வச்சிருக்காருன்னா வீடு என்று சொல்றார். இது எப்படி ஒப்பிட்டு பேசுறாருன்னா வீடாக ஒப்பிட்டு பேசுறார். தேவனுடைய வீடு. அந்த வீடு எதுக்கு ஆதாரமா இருக்கு? சத்தியத்துக்கும் தூணும் ஆதாரமா இருக்குது. அப்போ இந்த வீடு சத்தியத்துக்கு தூண், ஆதாரம். இதனுடைய அஸ்திபாரமே வசனத்துல தான் இருக்கு. அப்ப ஜீவனுள்ள தேவனுடைய சபை கிறிஸ்து என்னும் மூளைக்கல்லின் மேல் கட்டப்பட்டு வருகிறது. அந்த கிறிஸ்து தான் சத்தியம், அவர் தான் வசனம். அதன் மேலதான் நம்முடைய ஆதாரம் இருக்கிறது. அப்ப நம்ம வீட்டுல இருக்கும்போது அந்த வீட்டுல அநேக பாத்திரங்கள் உண்டு என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். பாருங்க, ஒரு வீட்டுல, ஒரு பெரிய வீட்டுல என்ன இருக்கான்? பொன்னும் வெள்ளியும் மான பாத்திரமும் இருக்கு. அதே போல மண்ணால் உருவாக்கப்பட்ட பாத்திரம், மரமால் உருவாக்கப்பட்ட பாத்திரம் இருக்கு. இந்த பாத்திரங்கள்ல பல பாத்திரங்கள் மிகவும் விலை உயர்ந்தது, சிலது விலை குறைந்தது, மதிப்பிற்குரியது, மதிப்பற்றது, சிலது கனத்துக்குரியது, சிலது கனவீனத்துக்குரியது. ஆனா அந்த பெரிய வீட்டுல என்ன இருக்கு? பாத்திரங்கள் உண்டு. இன்னைக்கு தேவனுடைய வீட்டிலும் தேவனுடைய சபையிலும் பாத்திரங்கள் உண்டு. நம்ம எல்லாம் பாத்திரங்கள் தான். ஆனா நாம எப்படிப்பட்ட பாத்திரம் என்பதுதான்
கேள்வி. இன்னைக்கு நீங்க ஒரு கேள்வி எழுப்பி பாருங்க. நான் தேவனுடைய வீட்டில இருக்கிறேன். நான் எப்படிப்பட்ட பாத்திரமா இருக்கிறேன்? பாருங்க, இந்த முதல் வசனத்துல சொல்லும்போது ஒரு வீட்டை குறித்து ஒப்பிட்டு பேசும்போது சொல்றாரு. வீட்ல பொன், வெள்ளி, மரம், மண்ணு இதிலிருந்து உருவாக்கப்பட்ட பாத்திரம் இருக்கு. அந்த பாத்திரங்களை குறித்து பேசும்போது சொல்றாரு, சில பாத்திரங்கள் எப்படிப்பட்டதா? கனத்திற்கும், சிலது கனவீனத்துக்கும் உரியது என்று சொல்லி அவர் சொல்றார். சொல்லிட்ட பிறகு அடுத்தத நம்ம தேவனுடைய வீட்டில் இருக்கிற நாம் எப்படிப்பட்ட பாத்திரங்களா மாறணும்னு கேட்டா, ஒரே ஒரு பாத்திரமா தான் மாறணும். அது என்ன பாத்திரம்? கனத்துக்குரிய பாத்திரமா தான் மாறணும். இப்ப கனத்துக்குரிய பாத்திரம். உலகத்துல ஒரு கனத்துக்குரிய பாத்திரம்னு சொன்னா, நீங்க எவ்வளவு பைசா அதுக்கு வைக்கிறீங்களோ, அத வச்சு தான் அதுக்குரிய மதிப்பு இருக்கு. ஆனா தேவனுடைய வீட்டில் இருக்கிற பாத்திரத்துக்குரிய வேல்யூ, அதனுடைய கனம், அதனுடைய மதிப்பு எதுல இருக்குன்னா, 3 விஷயங்கள்ல இருக்கு. அப்போஸ்தலன் பவுல் அத 3 காரியத்துல சுருக்கி பேசுறார். என்ன பேசுறார்? முதல் காரியத்த கவனிங்க. நீங்களும் நானும் ஒரு கனத்துக்குரிய பாத்திரமா மாறணும் அப்படின்னா, இந்த கனத்துக்குரிய பாத்திரம் முதல் வேலை என்ன செய்யுதுன்னா, இது சுத்திகரிக்கப்பட வேண்டும். பாருங்க, முதல் 21 வசனம். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் கொண்டால் இவைகளை விட்டு இவைகளை விட்டு சத்தியத்துக்கு விரோதமான காரியங்களை விட்டு, அசுத்தமான காரியங்களை விட்டு, மேலுள்ள வசனங்களை கொஞ்சம் வாசிங்க. 16ஆம் வசனம். சீர்கேடான வீண் பேச்சுக்களுக்கு விலகிரு. அவைகள் கள்ள போதகர்களான அவர்கள் என்ன செய்யறாங்க? அதிக அவபக்தியுள்ள அவர்கள். சீர்கேடான வீண் பேச்சு, இதுக்கெல்லாம் நம்ம விலகி இருக்கணும். அது மட்டுமல்ல, நாம் தேவனுடைய சட்டத்தின்படி நாம் நடக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். தேவனுடைய சட்டம், ஒரு காரியம், ஒரு ஒரு யுத்தத்துக்கு போனா கூட, அல்டா ஒரு விளையாட்டுக்கு போனீங்கன்னா கூட அங்க ஒரு சட்டம் இருக்கு. அந்த சட்டத்தை குறித்தும் அவர் பேசுறாரு. பேசாம இல்ல. பாருங்க, அதனுடைய 2ஆம் அதிகாரம், அதனுடைய 3ஆம் வசனத்தை வாசிப்போம். நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி, தண்டில் சேவகம் பண்ணுகிறது எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படி பிழைப்பு கடுத்த அலுவல்களில் சிக்கிக் கொள்ள மாட்டான். மேலும் ஒருவன் மல்யுத்தம் பண்ணினால் அவன் என்ன செய்யணும்? சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசுட்ட படான். அப்ப நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக, தேவனுடைய சபையில் இருக்கிற ஒரு கனமுள்ள ஒரு பாத்திரமா மாறணும் அப்படின்னு சொன்னா, முதல்ல நம்ம சுத்திகரித்து கொள்ள வேண்டும். எப்படி சுத்திகரித்து கொள்ள வேண்டும் என்று சொன்னா, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற உபதேச சட்டத்தின்படி நம்மை சுத்திகரித்து கொள்ள பழகணும். அதே போல எதெல்லாம் வீண் பேச்சா இருக்கோ, எதெல்லாம் வீணான கள்ள உபதேசங்களா இருக்கோ, அதை விட்டு விலகி இருக்கவும் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். இன்னைக்கு தேவன் நமக்கு சில உபதேச சட்டங்களை தேவன் கொடுத்திருக்கிறார். ஏன் அதை கொடுத்திருக்கிறார் சபையில? அது எதுக்கு கொடுத்திருக்காருன்னா, அதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் உண்டு. நாம் ஒரு காலத்துல, நம்ம முந்தின நாட்கள் எப்படி இருந்துச்சு? பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நாம் என்ன செஞ்சோம்? மரித்து போயிருந்தோம். அப்போ நாம் நம்முடைய சரீர அவயவங்களை எதற்கு ஒப்பு கொடுத்தோம் கேட்டீங்கன்னா, பாவத்துக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுத்தோம். பாவம் செய்வதற்கு பிசாசுக்கு அடிமையா ஒப்பு கொடுத்துட்டோம். அப்போ நம்ம என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தோம்? மாம்சத்துக்குரிய காரியங்களை செய்து கொண்டிருந்தோம். நம்முடைய இச்சைகளின்படி நடந்து கொண்டு வந்தோம். நம்ம மாம்சமும் மனசும் விரும்பின காரியங்களை செய்தோம். ஆனா இப்பொழுதோ அப்படி அல்ல. என்றைக்கு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ, என்றைக்கு நம்முடைய பாவங்களை அவரிடம் அறிக்கையிட்டு, ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்கும் என்று கேட்டோமோ, உடனே ஆண்டவர் நம்மை தம்முடைய இரத்தத்தால் கழுவி சுத்திகரித்து மீட்டெடுத்து தம்முடைய சபையிலே கொண்டு வந்து சேர்த்து கொண்டார். இல்ல, ஆதி அப்போஸ்தலர் மக்களை கவனிங்க. பேதுரு அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தார். மற்ற அப்போஸ்தலர்கள் எல்லாம் அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். அவர்கள் அறிவித்த அந்த சுவிசேஷத்துக்கு அவர்கள் உடனே கீழ்ப்படிந்து தங்களுடைய பாவங்கள் எல்லாம் அறிக்கையிட்டு மனம் திரும்பி அவர்கள் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார்கள். ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்ட உடனே அவர்களுக்கு நல்ல
ஒரு உபதேசம் சொல்லப்பட்டது. நீங்க இந்த உலகத்தின் மாறுபாடான சந்ததிக்கு உங்களை விலகி காத்து கொள்ளுங்கள். அந்த வார்த்தையின்படி அவங்க செவி கொடுத்தார்கள். செவி கொடுத்ததுனால ஆண்டவர் அவர்களை எங்க கொண்டு வந்து சேர்த்தார்னா, ரட்சிக்கப்படுகிற அனைவரையும் சபைக்குள்ளே சேர்த்து கொண்டு வந்தார். அந்த ஜீவனுள்ள தேவனுடைய சபை, அதுதான் தேவனுடைய வீடு. அந்த வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்து விட்டார். இப்ப அந்த வீட்டுக்குள்ள சேர்த்தோடனே அவர்களுக்கு என்ன கொடுத்தார் தெரியுமா? தன்னுடைய உபதேச சட்டங்களை கொடுத்தார். கொஞ்சம் வாசிங்க, ரோமர் 6:17. முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினால் தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியில் உள்ள விசுவாசிகளை குறித்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறார். ஏன் நன்றி சொல்லுகிறார்னா, ஒரு காலத்தில் அவர்கள் பாவத்துக்கு அடிமைகளாய் வாழ்ந்தார்கள். தங்களுடைய அவயவங்களை பாவத்தின் காரியத்துக்காக விற்று போட்டிருந்தார்கள். ஆனா என்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொண்டார்களோ அந்த நாளிலிருந்து அவங்க வாழ்க்கை மாறிற்று. அவர்கள் தங்களுடைய அவயவங்களை எதுக்கு இப்ப ஒப்பு கொடுத்துட்டாங்க? தேவனுடைய உபதேச சட்டத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டாங்க என்று சொல்றார். மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்தார்கள். நீங்கள் நானும் சுத்திகரிக்கப்படணும் அப்படின்னு சொன்னா இந்த உபதேச சட்டத்துக்கு நம்ம கீழ்ப்படுகிற பழக்கம் உடையவர்களா இருக்கணும். உங்களை தேவன் சபைக்குள்ள கொண்டு வருகிறார். சபையில கொண்டு வரும்போது உங்களுக்கு முதலாவது அவர் கொடுக்கறதே என்ன தெரியுமா? அப்போஸ்தலருடைய உபதேசம். முதல் காரியத்தை கொடுக்கிறதே அப்போஸ்தலருடைய உபதேசம். இந்த அப்போஸ்தலருடைய உபதேசம் யாருடைய உபதேசம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த உபதேசம் தான் அப்போஸ்தலருடைய உபதேசம். இதை தான் ஆண்டவர் பழைய ஏற்பாட்டு காலத்திலும் ஆண்டவர் தம்முடைய உபதேசங்களாய் கொடுத்து கொண்டே வந்தார். அந்த உபதேசத்தை பூர்ணப்படுத்துவதற்கு இயேசு கிறிஸ்து வந்தார். அவர் சொன்னார், நான் பழைய ஏற்பாட்டு பிரமாணங்களை அளிப்பதற்கு அல்ல, அதை பூர்ணப்படுத்துவதற்கே வந்தேன் என்று இயேசு தாமே சொன்னார். அப்ப இயேசு அந்த உபதேச சட்டங்களை தேவன் நமக்கு கொடுத்தார். கொஞ்சம் பழைய ஏற்பாட்டு காலத்துல அந்த பிரமாணங்கள், மோசையின் மூலமா கொடுக்கப்பட்ட பிரமாணங்கள் ஒரு பகுதியா அதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடினமாதி தோணும். அதை காட்டிலும் இன்னும் கொஞ்சம் அதை ஸ்ட்ரிக்ட் ஆக்கிட்டார். யாரு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மத்தேயு அதனுடைய 5ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அங்கே இயேசு கிறிஸ்துவின் கிருபையின் உபதேசத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். அந்த கிருபையின் உபதேசத்தின் ஒரு சில சட்டத்தை மாத்திரம் சொல்றேன், கவனிங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரத்தை யாவரும் எடுத்துக்கொள்ளலாம். 17ஆம் வசனம். நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதுக்கு வந்தேன் என்று எண்ணி கொள்ளாதேயுங்கள், அழிக்கிறதுக்கல்ல நிறைவேற்றுகிறதுக்கே வந்தேன். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் உள்ள இதெல்லாம் நிறைவேறுமலும் அதன் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ நல்லா கவனிங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? நியாய பிரமாணத்தை தீர்க்க தரிசனங்களை அழிக்கிறதுக்கு அவர் வரல, அதை நிறைவேற்றுகிறதுக்காகவே வந்தார். அதை பூர்ணப்படுத்துவதற்காகவே வந்தார். அதுதான் கிருபையின் பிரமாணம். மோசையின் மூலம் கொடுக்கப்பட்டது நியாய பிரமாணம். நியாய பிரமாணம் நல்லதுதான், அது கெட்டது கிடையாது. அந்த நியாய பிரமாணத்தை இஸ்ரவேல் ஜனங்களாலே கடைபிடிக்க முடியல. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த நியாய பிரமாணத்தை அவங்க கிரியைகளினாலே அவங்க அதை கடைபிடிக்கணும்னு நினைச்சாங்க. அது முடியாது. ஆண்டவர் மீண்டும் விசுவாசத்தினாலதான் அதை முடிக்கணும்னு சொல்றாரு. விசுவாசத்தினாலே அது செய்தால்தான் அந்த நியாய பிரமாணத்தையும் ஆனாலும் சரி செய்ய முடியும். ஆனா அந்த விசுவாசம் அந்த அளவுக்கு அவங்களுக்கு இல்லை. இப்போ நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு வந்து விட்டார். அவர் அந்த கிரியைகளை நமக்கு நடப்பித்து விட்டார். அவர் கல்வாரி சிலுவையில் நமக்காக மரித்து தம்முடைய ரத்தத்தெல்லாம் சிந்தி நம்ம ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கு என்று நம்மை அழைத்தார். நம்ம அந்தனமா மாற்றி இருக்கிறபடினால அவரே அதற்குள்ள கிருபைகளை நமக்கு கொடுக்கிறார். அதனால இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து சத்தியம் ஃபர்ஸ்ட் வராது. முதல்ல என்ன வரும்? கிருபை தான் வரும். கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராயிருந்தார். அப்போ அந்த சத்தியம் கொஞ்சம் கடினமா, இன்னும் கொஞ்சம் கடினப்படுத்தினார். எப்படி கடினப்படுத்தினார் சொல்றேன். அதாவது அதை இன்னும் ஸ்ட்ரிக்ட் ஆக்கினார். எப்படி ஸ்ட்ரிக்ட் ஆக்கினார் பாருங்க. 27ஆம் வசனம். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். பூர்வத்தார்னா பழைய ஏற்பாட்டு அந்த அந்த பரிசுத்தவான்களுக்கு, அங்குள்ள யூதர்களுக்கு, இஸ்ரவேலர்களுக்கு உரைக்கப்பட்டது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்திலே அவளோட கூட விபச்சாரம் செய்தாயிற்று. உன் வலது கண் உனக்கு இடர் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டு போது உனக்கு நலமாயிருக்கும். உன் வலது கை உனக்கு இடர் உண்டாக்கினால் அதை தரித்து
எரிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாயிருக்கும். இப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த உபதேச சட்டங்களை எப்படி வகுக்கிறார் கவனிங்க. வகுக்கிறார். இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்றாரு. டவுன்கிரேட் பண்ணல, அப்கிரேட் பண்ணிட்டாரு. அப்கிரேட் பண்ணும்போது நல்லா கவனிங்க. அவர் சொல்றாரு, இந்த வண்ணமாய் சொல்லப்பட்டது. அவங்க பிசிக்கலி அந்த பாவம் செஞ்சாதான், சரீர பிரகாரமா அந்த பாவம் செய்யறது அது விபச்சாரம். ஆனா இப்ப அப்படி இல்ல, நீ சிந்தையிலேயே செஞ்சுட்டேன்னா பாவம். இன்னும் கொஞ்சம் கவனிங்க. சத்துருக்களை குறித்து பழைய ஏற்பாட்டுல என்ன இருக்கு? பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண். ஆனா சத்துருக்களை குறித்து ஆண்டவர் அங்கேயும் கூட பழைய ஏற்பாட்டுல கூட சொன்னது என்ன தெரியுமா? உன் சத்துரு பசியா இருந்தா என்ன செய்ய? ஆகாரம் கூட சொன்னாரு. இது அங்க பிரமாணம் எப்படி இருந்துச்சு? பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண், இப்படி இருந்துச்சு. அதாவது என்ன குற்றம் செய்தாரோ அதுக்கேற்ற தண்டனை. அப்ப அவங்க தண்டிக்கப்படலாம். ஆனா இங்க அப்படி இல்ல. புதிய ஏற்பாட்டுல நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த உபதேசம், உன் சத்துருக்களை சிநேகி, உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்கு உங்களை துன்பப்படுத்துவர்களுக்காக என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. இப்படி சட்டங்களை அப்கிரேட் பண்ணிட்டாரு. இதுதான் உபதேச சட்டம். இந்த சட்டங்களை இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கு. இது நம்ம உபதேச சட்டம் என்று சொல்வது அஸ்திபார சத்தியங்கள்லாம் இருக்கு. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா அங்க அஸ்திபார சத்தியங்கள் அங்க எழுதப்பட்டிருக்கு. அதுக்கு மேலான அடுத்த சத்தியங்கள், இந்த சட்டங்கள், உபதேச சட்டங்கள், இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தேவன் கொடுத்திருக்கிறார். இப்ப கிருபையின் காலத்துல ரூல்ஸே இல்லைன்னு சொல்லக்கூடாது. கிருபையின் காலத்துல தேவன் கிருபையின் பிரமாணத்துல சட்டங்களை வைத்திருக்கிறார். அதனால்தான் பவுல் அதை குறிப்பிடும் போது சொல்ல இந்த உபதேச சட்டம் சொல்றார். அப்போ அந்த சட்டத்துக்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினால் நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்போ இந்த உபதேச சட்டங்களை நன்றாக மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு நடக்கணும்னா அதன் மேல ஃபர்ஸ்ட் பிரியம் வைக்கணும். சட்டத்தை பார்த்து பயந்துடக்கூடாது, சட்டத்தை பார்த்து கசந்துடக்கூடாது. மாறாக சட்டத்தை நீங்க நேசிக்கணும். இது தேவன் நம்முடைய நன்மைக்கு தான் கொடுத்திருக்கிறார், நம்முடைய ஆத்மாவின் நன்மைக்கு தான் கொடுத்திருக்கிறார். அதை முதலாவது அறிந்து கொண்டீங்கன்னா உங்க அவயவங்களை நீங்க என்ன செய்யணும்? அந்த மனப்பூர்வம் அந்த உபதேச சட்டத்தை செய்யறதுக்கு ஒப்பு கொடுத்துடணும். தேவனுக்கு உங்களுடைய காரியத்தை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுத்து விட வேண்டும். தேவன் இதை விரும்புகிறார். தேவன் இதை தான் வாஞ்சிக்கிறார். அதனாலதான் நம்ம ஆராதனையில வரோம். ஆராதனையில நம்முடைய சரீரங்களா என்ன செய்யறோம்? தேவ சமூகத்துல ஜீவனுள்ள ஒரு பலியாக, ஒரு உயிருள்ள பலியாக நம்ம அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே என்னையே அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்றோம். அதுக்கு என்ன அர்த்தம்? ஆண்டவரே நீர் சொல்லுகிற இந்த உபதேச சட்டத்துக்கு நாங்க மனப்பூர்வமா கீழ்ப்படுகிறோம். ஒரு மல்யுத்தம் செய்யும் போதே சட்டத்தின்படி செய்யலனா அவனுக்கு என்ன கிடைக்காது? ரிவார்டு கிடைக்காது அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அப்போ உபதேச சட்டத்துக்கு நம்ம கீழ்ப்படியாம போனா எப்படி பரலோகத்துக்குள்ள என்ட்ரி பண்ண முடியும்? பண்ண முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, கண்ணு இடரல் நடக்குதா, அந்த கண்ணை பிடுங்கி போட்டுரு. எதுக்கு? ஒரு கண் தப்பு செஞ்சது, அதுக்காக நீ நரகத்துக்கு போகணுமா அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ ஒரு கை தப்பு செய்தா மற்ற கையும் அதோட சேர்ந்து நரகத்துக்கு போயிடக்கூடாது. அதனால இந்த கையை என்ன செஞ்சிரு? தரித்து போடு அப்படின்னா என்ன அர்த்தம்? தரித்து போன கையை வெட்டிடுறதா, அல்ல கண்ணை பிடுங்குறதா? அப்படி இல்ல. நம்மையே நம்முடைய சரீரத்தை தேவ சமூகத்துல ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்கும், இந்த அவயவங்களை நான் என்ன செய்யறேன்? நீதிக்காக அடிமையாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இப்படி நீங்க ஒப்பு கொடுக்க பழகுங்க. நம்ம சுயங்கள் எல்லாம் சாம்பலா மாறணும். உபதேச சட்டத்துக்கு நீங்களும் நானும் மனப்பூர்வமாய் கீழ்ப்படியும். அதனாலதான் நம்ம வேதத்தை வாசிக்கிறோம், வேதத்தை தியானிக்கிறோம். பாருங்க, ஆதி அப்போஸ்தல மக்கள் அந்த அப்போஸ்தல உபதேசத்துக்கு எப்படி அவங்க கீழ்ப்படிஞ்சாங்கன்னு கேட்டீங்கன்னா, அதுல உறுதியாய் தரித்திருந்தார்கள். என்ன அர்த்தம்? அதை முற்றிலுமாய் அவர்கள் கடைபிடித்தார்கள். நீங்க அப்படி வாழ்றீங்களா? கர்த்தருடைய சட்டத்தை எப்படி ஏற்றுக்கொள்றீங்க? எப்படி நடக்கிறீங்க? ஆண்டுடைய உபதேச சட்டங்களை எழுதி பாருங்க. ஆண்டு என்னெல்லாம் கற்றுக் கொடுத்திருக்கிறார். நம்ம குடும்பத்துக்கு தேவையான சட்ட திட்டங்களை வைத்திருக்கிறார் இல்ல? எபேசியர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. குடும்பத்துல எப்படிப்பட்ட சட்ட திட்டம், எப்படி குடும்பம் இருக்கணும், அதை குறித்த ஒரு சட்ட திட்டத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு வேலை ஸ்தலத்துக்கு போறீங்க, எஜமான் ஊழியக்காரன் எப்படி வேலை செய்யணும், அதை குறித்து சட்ட திட்டத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு சபைக்குள்ள வாரீங்க, சபையில எப்படி நடக்கணும், அதுக்குள்ள சட்ட திட்டத்தை கொடுத்திருக்கிறார். இந்த சட்ட திட்டத்தெல்லாம் எழுதி பாருங்க. இதை நான் கடைபிடிக்கிறேனா?
இதை கடைபிடிக்கிறேன்னா நீங்க தேவனுடைய சபையில தேவனுடைய கனமான ஒரு பாத்திரமா மாறணும் அப்படின்னு சொன்னா முதல்ல உங்களை சுத்திகரிக்க நீங்க பழகணும். நீங்க வெளியில இருந்து அந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டது மெய்தான். இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டு நீங்க அவரை விசுவாசிச்சு அவர் ஏற்றுக்கொள்ளும்போது உள்ளத்துல வாசம் பண்ற. ஞானஸ்நானம் எடுக்கும்போது அவரை தரித்துக் கொள்றீங்க, உண்மைதான். உள்ள வந்துட்டீங்க. ஆனா உள்ள வந்த பிறகு உங்களுக்கு தேவன் உபதேச சட்டத்தை கொடுத்திருக்கார். ஏன்னா இன்னும் சுத்திகரிக்கணும்னு விரும்புறாரு. ஆண்டவர் நம்ம முன்னறிந்தாராம், நம்ம முன் குறித்தாராம். நம்ம முன் குறித்த தேவன் நம்ம அழைத்தார். அழைத்தவர் நீதிமானாய் மாற்றினார். நீதிமானாய் மாற்றினவர் மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். எதுக்குங்க உங்களை முன்னறிந்தார்? எதுக்கு உங்களை முன் குறித்தார்? முன் அறிந்த தேவன் என்னை முன் குறித்தது எதற்காக? ரோமர் 8ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறீங்க. முன் குறித்தது எதுக்குன்னா அவருடைய குமாரின் சாயலுக்கு ஒப்பாய் மாறுவதற்காக. நீங்களும் நானும் சபைக்குள்ள வாரோமே, இந்த பாத்திரம் என்ன சாயலை தரிக்கணும்னு கேட்டீங்கன்னா அது குமாரனின் சாயலை தரிக்க வேண்டும். இயேசுவின் அந்த சாயலை தரித்துக் கொள்ள வேண்டும். அந்த சாயலுக்காக தான், அந்த சாயலை நீங்கள் தரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் உங்களை என்ன செஞ்சிருக்காரு? முன் குறித்திருக்கிறார். He has predestined you. உங்களை முன் குறித்திருக்கிறார். முன் குறித்தவர் என்ன செய்தார்? உங்களை அழைத்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு பரிசுத்த அழைப்பு. என்ன அழைப்பு தெரியுமா? நீங்க பரிசுத்தத்துக்கென்றே அழைக்கப்பட்டீர்கள். வசனத்தை வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனம். நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அந்தப்படி நீங்கள் வேசி மார்க்கத்திற்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்குட்படாமல் உங்களில் அவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். முன்னமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாய் எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவராயிருக்கிறார். தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். தேவனுடைய சபையில நீங்க ரட்சிக்கப்பட்ட உடனே உள்ள வந்துடுறீங்க, உண்மைதான். அது தேவனுடைய வீடு. ஆனா உங்கள் சரீர பாண்டத்தை, உங்க பாத்திரத்தை, ஏன்னா இந்த சரீரம் உங்களுக்கு தேவன் மீட்டு கொடுத்திருக்கிறார். ஒரு விலைக்கிறைய இயேசு செலுத்தி இருக்கிறார். அதனால்தான் சொல்லப்படுகிறது, நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. இந்த சரீரம் இப்பொழுது உங்களுடையது அல்ல, இது தேவனுடையது. இந்த சரீர பாண்டம், இந்த பாத்திரம், இது என்னுடையது அல்ல, இது கர்த்தருடையது. ஆகவே இந்த சரீர பாண்டத்தை நீங்களும் நானும் என்ன செய்யணும்? பவுல் சொல்லுகிறார், அந்த சரீர பாண்டத்தை நீங்கள் கனமுள்ளதாய் காத்து கொள்ள வேண்டும். அவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொள்ளணும். எப்படிங்க அறிந்து கொள்வீங்க? உபதேச சட்டத்தை மனப்பூர்வமா நீங்க படிக்காம, அதுல பிரியம் வைக்காம எப்படிங்க அதை அறிந்து கொள்வீங்க? அதனால்தான் தேவனை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசித்து தியானிக்க பழக வேண்டும். நீங்களும் நானும் வாசிக்கிறோமா? இதே தீமோத்தேயுக்கு இதை எழுதும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லி தருகிறார். 1 தீமோத்தேயு அதனுடைய 4ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்தை கவனிங்க. உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாத்திரத்தை கனமாய் காத்துக்கொள் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்றாரு, நான் வருமளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையாயிரு. எதுல முதலாவது ஜாக்கிரதையா இருக்க சொல்றாரு? வாசிக்கிறதுல. நல்ல கவனிங்க. இன்னைக்கு அநேகர் வேத வசனத்தை வாசிக்கிறதே இல்ல. பழைய ஏற்பாட்டுல நம்ம வாசிக்கிறோம். எவ்வளவு அற்புதமான சங்கீதம் அது. சங்கீதம் 1
கர்த்தருடைய வேதத்தின் மேல் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்கோள் கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எவ்வளவு அற்புதமான ஒரு வசனம். அந்த வசனத்தை நம்ம உண்மையாவே பிரிய வைத்து வாசித்து தியானிக்கிறோமா? இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, தேவன் உங்க கரங்கள்ல உபதேச சட்டங்களை கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு தேவன் நமக்கு முழுமையான ஒரு வேதாகமத்தை கொடுத்திருக்கிறார். நல்ல வேதாகமம். இந்த வேதாகமத்தை நீங்க எப்படி வாசிக்கணும் கேட்டீங்கன்னா, அதன் மேல முதல்ல பிரிய வைக்கணும். பிரியம் வச்சு வாசித்து தியானிங்க. அது கூட இரவும் பகலும். எப்படி? இரவும் பகலும். உங்க சிந்தையில எப்பவுமே எதிர்க்கணும்னா தேவனுடைய உபதேச சட்டம் இங்க உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறோம். நீங்களும் வீட்டுல கற்றுக்கொள்றீங்க. அதெல்லாம் தியானிக்கிறீங்களா? ஆராதனை முடிச்ச உடனே கிளம்பிட்ட உடனே நம்ம மற்ற வேலைகள்ல நம்ம அப்படியே மூழ்கிடுறோமா? இந்த நாளை ஒரு பிரத்யேகமா வேறு பிரிச்சிருக்கீங்க. ஏன் இந்த நாளை நீங்க அதுக்குன்னே ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது? இதுக்குன்னே ஏன் உங்களுக்கு இந்த நாளை பிரத்யேகமா நீங்க வச்சு ஆண்டவருடைய சட்ட திட்டங்களை நான் அறிந்து கொள்ள வேண்டும், என் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் காத்துக்கொள்ள நான் அறிந்து கொள்ள வேண்டும், அதற்காக நான் நேரத்தை செலவிடுவேன். ஏன் அது வரல? நம்ம அநேக நேரங்களில் பாருங்க, இந்த உலகத்தின் படிப்புகளுக்காக நேரத்தை செலவிடுறோம். எத்தனை மணிக்கு நேரம் படிக்கிறோம். ஆனா கர்த்தருடைய வேதத்தை எவ்வளவு நேரம் படிச்சேன்னு கேட்டா அதுக்கு பதில் சரியான ஒரு திருப்திகரமான பதில் இல்லை. அநேக கிறிஸ்தவர்கிட்ட காணப்படுகிற காரியம், தேவன் மிகவும் விசனப்படுகிறார். பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே ஆண்டவர் சொன்னார், ஓசியா தீர்க்கதரிசி மூலமா சொன்னார், என் ஜனங்களுக்கு என்னுடைய வசனத்தை கொடுத்தேன், என் பிரமாணத்தை கொடுத்தேன், ஆனா அதையோ அவர்கள் அந்நிய காரியமாய் எண்ணி விட்டார்கள். அதை அலட்சியம் பண்ணிட்டாங்க, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. ஆண்டவர் சொல்றார், நீ என் வசனத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறந்துடுவேன். நல்ல கவனிங்க. அன்னைக்கே இந்த எச்சரிப்பின் சத்தம் வருதுன்னா யோசித்து பாருங்க, இன்னைக்கு நம்முடைய நிலைமை. நான் சொன்னேன், கிருபையின் பிரமாணம் ஒன்னும் அந்த லோ ஆகல, அப்கிரேட் ஆயிருக்கு. ஹல்லேலூயா. கிருபையின் பிரமாணம் மோசேயின் பிரமாணத்தை காட்டிலும் கொஞ்சம் இன்னும் தேவன் என்ன செஞ்சிட்டாரு, அதை இன்னும் ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாரு. இன்னைக்கு நம்ம எவ்வளவு ஆர்வத்தோடு வாஞ்சியோடு நம்ம படிக்கணும். தீமோத்திக்கு பார்த்து சொல்றாரு, தீமோத்திக்கு வாசிக்கிறதுல புத்தி சொல்லிட்டு இருக்காரு, ஜாக்கிரதையா இருன்னு சொல்றாரு. எப்ப சொல்றாருன்னா, இப்போ வளர்ந்து வந்த தீமோத்தி, வாலிப ஊழியர். அவர் சொல்றாரு, நீ வாசிக்கிறதுல, நீ புத்தி சொல்லுகிறதுல, நீ உபதேசிக்கிறதுல ஜாக்கிரதையாயிரு. இந்த மனுஷன் எப்படிப்பட்ட மனுஷன் தெரியுமா? இந்த மனுஷனுக்கு போய் அவர் சொல்றாரு, படிக்காதவரா, தியானிக்காதவரா? அப்படின்னா அல்ல. மீண்டும் 2 தீமோத்திக்கு வந்துருவோம். 2 தீமோத்தி அதனுடைய 3ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனத்தை கவனிங்க. நீ கற்று நிச்சயித்த கொண்டவைகளில் நிலைத்திரு, அவைகளை இன்னாரிடத்தில் கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம் உள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். தீமோத்தி எப்பத்துல இருந்து படிச்சுட்டு இருக்காரு வேதவசனத்தை? சின்ன வயசுல இருந்து. இந்த அருமையான தீமோத்திக்கு நல்ல ஒரு பாட்டி இருக்காங்க, நல்ல ஒரு தாய் இருக்காங்க. அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, இந்த தேவ மனிதனுக்கு அவங்க விசுவாசத்தை வளர்த்தி விட்டுருக்காங்க. பாருங்க, 2 தீமோத்தி 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோட ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். எப்படி நன்றி சொல்றா பாருங்க தீமோத்தியுக்காக. தீமோத்தியே, உன்கிட்ட இருக்கிற அந்த காணப்படுகிற இந்த மாயமற்ற விசுவாசத்துக்காக நான் நன்றி சொல்லுகிறேன் என்று சொல்லிட்டு சொல்றாரு. அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேலுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். பாருங்க, தீமோத்தியுடைய பாட்டி, தீமோத்தியுடைய தாய் தன்னுடைய பிள்ளைக்கு, தீமோத்திக்கு சின்ன வயசுல இருந்து எதை கற்றுக் கொடுத்தாங்க? வேத வசனத்தை கற்றுக் கொடுத்தாங்க. அவர்களுக்குள்ளும் அந்த மாயமற்ற விசுவாசம் இருந்துச்சு. அதே மாயமற்ற விசுவாசம் யார்ட்டையும் இருக்கு? தீமோத்தியும் இருக்கு. இப்படி இருந்தும் தீமோத்திக்கு பவுல் எழுதும்போது எழுதுறாரு, நீ வாசிக்கிறதுல ஜாக்கிரதையாயிரு, நீ புத்தி சொல்லுகிறதுல ஜாக்கிரதையாயிரு, நீ எதெல்லாம் கற்று நிச்சயித்து கொண்டாயோ அதில் நிலைத்திரு. பாருங்க,
சுத்திகரிக்கப்படணும்னு சொன்னா உபதேச சட்டங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, அதை நிச்சயித்துக் கொள்ள வேண்டும். நிச்சயித்துக் கொண்டவைகளில் நிலைத்திருக்கணும். நான் மீண்டும் சொல்கிறேன், நல்ல கவனிங்க. உபதேச சட்டத்தை நீங்க கேட்கறீங்க இல்லையா? கேட்கறீங்க, அதை வாசிக்கிறீங்க. வாசிக்கிறதுனால நீங்க என்ன செய்யணும்? தியானிக்கிறீங்க. தியானிக்கும் போது என்ன செய்றீங்க? கற்றுக்கொள்றீங்க. கற்றுக்கொள்கிறத என்ன செய்யணும்? நீங்க நிச்சயித்துக் கொள்ளணும். நிச்சயித்துக் கொண்டதுல நீங்க நிலைத்திருக்கணும். அப்பதான் சுத்திகரிக்கப்படுவீங்க. அதனால்தான் ஆண்டவர் இந்த பரிசுத்த வேத எழுத்துக்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த பரிசுத்த வேத எழுத்துக்கள் ஒரு தேவனுடைய மனுஷனை என்ன செய்யணும்? தேறினவனாய் மாற்றும். இந்த பரிசுத்த வேத எழுத்துக்கள் அந்த மனிதனை எந்த விதமான நற்கிரைகளை செய்வதற்கு தகுதிப்படுத்துகிறதா இருக்கிறது. உபதேச சட்டத்தை சும்மா படிச்சிடக்கூடாது. இது என்ன தேறினவனாய் மாற்றும். அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? அந்த விசுவாசம் இருக்கா? இந்த எழுத்துக்கள், இந்த வசனங்கள் யார் கொடுத்தது? தேவன், பரிசுத்த தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். அது பரிசுத்தமான வசனம். இப்படி நீங்க விசுவாசிக்கணும். அது மேல பிரியம் வைக்கணும். பிரியம் வைத்து சொல்லணும், இந்த வசனத்தை நான் தியானிக்க தியானிக்க, இதை நான் கற்று நிச்சயிக்கும் பொழுது, அதுல நிலைத்திருக்கும் பொழுது, இந்த வசனம் என்னை பரிசுத்தமாக்கும். ஆகவே இந்த வசனம் எதுக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? உபதேசத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வசனம் கடிந்து கொள்ளுதலுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வசனம் என்னை சீர்திருத்துவதற்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வசனம் என்னை நற்கிரைகளை செய்து படிப்பிக்கிறதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படி நீங்களும் நானும் இந்த உபதேச சட்டங்களுக்கு கீழ்ப்படிய ஆரம்பிக்கணும். நீங்க உபதேச சட்டங்களுக்கு கீழ்ப்படிய ஆரம்பிச்சா என்ன நடக்கும் பாருங்க. அதுதான் பவுல் மீண்டும் சொல்லுகிறார். ரோமர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை கவனிங்க. 19 நடுப்பகுதியிலிருந்து வாசிக்கிறேன். இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள் சொல்லிட்டு சொல்றாரு. இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமையானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். முடிவோ நித்திய ஜீவன். முடிவு என்னங்க? நித்திய ஜீவன். அப்ப என்ன கிடைக்கும்? இதுக்கு நீங்க அடிமையா ஒப்பு கொடுத்துட்டீங்க. இந்த உபதேச சட்டத்துக்கு அடிமையா ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா, இதை நிறைவேற்ற ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, ஒன்னு சொல்லட்டும், உங்க வாழ்க்கையில பரிசுத்தமாகுதல் தேவன் கொடுக்கிற ரிவார்டா இருக்கும். தேவன் உங்களுக்கு பரிசுத்தத்தை தருவாரு. என்ன பரிசுத்தம்? அவருடைய பரிசுத்தம். அவருடைய பரிசுத்தம் இல்ல. இன்னைக்கு நீங்கள நானும் எந்த பரிசுத்தத்தை வாஞ்சிக்கணும் கேட்டா, மனிதனுடைய பரிசுத்தம் இல்ல, அந்த ஊழியக்காரருடைய பரிசுத்தம் இல்ல. நாம் வாஞ்சிக்கிறது தேவனுடைய பரிசுத்தம். ஏன்னா இயேசுவின் பரிசுத்தம் எனக்கு தேவை. இயேசு ஒரு நாள் வெளிப்படுவார். வெளிப்படும் போது நீங்களும் நானும் இயேசுவை போலவே மாறணுமா? அப்படிதான் மாறினாதான் அவர் வெளிப்படும் போது நீங்க அவர் முன்னாடி நிற்க முடியும் இல்ல. அப்போஸ்தலன் யோவான் இதை சொல்லாம இல்ல, அவர் சொன்னாரு. கொஞ்சம் வாசிங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். நல்லா கவனிங்க. நம்ம இப்ப எப்படி இருக்கோம்? தேவ பிள்ளைகளா இருக்கிறோம். அப்படித்தானே? சபைக்குள்ள வர்றவங்களுக்கு எல்லாம் என்ன பேரு? தேவ பிள்ளை தானே பேரு. அப்படித்தானே? தேவ பிள்ளை. இயேசுவின் நாமத்தின் மேல விசுவாசம் வைத்து அவர் ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்ல அத்தனை பேர்களுக்கும் தேவன் என்ன செய்தார்? தம்முடைய பிள்ளை ஆகும்படியான அதிகாரத்தை கொடுத்துட்டு விட்டார். அப்போ நீங்க பிள்ளை, புத்திர சுவீகாரத்தை நீங்க பெற்று விட்டீங்க இல்லையா? இன்னைக்கு ஆண்டவர் பார்த்து அப்பா பிதா என்று கூப்பிடத்தக்கதான ஒரு புத்திர சுவீகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறாரு. நீங்க அப்படிதான் தேவனை துதிக்கிறீங்க. அப்பா பிதா என்று தேவனை தொழுது கொள்றீங்க. ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணும்போது பிதாவே, பரமண்டலத்துக்கு எங்கள் பிதாவே என்று சொல்லிதான் ஜெபம் பண்றீங்க. இப்படி நீங்க ஜெபம் பண்ற நீங்களும் நானும் உபதேச சட்டத்துக்கு மனப்பூர்வமாய் கீழ்ப்படியும் போது அவர் ஒரு நாள் வெளிப்படுவார். அவர் வெளிப்படும் போது நாம் இப்பொழுது தேவ பிள்ளைகளா இருக்கிறோம், மனுஷ ரூபத்துல இருக்கிறோம். ஆனா அந்த நேரத்துல நாம் தேவனுடைய சாயலை தரித்துக் கொள்வோம். அப்போ இயேசுவை போல இருப்போம். அதனாலதான் என்ன சொல்ற பாருங்க, அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்து கொள்ளுகிறான். அப்ப இந்த நம்பிக்கை இருக்கா? இயேசுவை நான் சந்திக்கும் பொழுது இயேசுவை போலவே நான் சுத்தமா இருக்க போறேன், எனக்குள்ள அவருடைய பரிசுத்தம் எனக்குள்ள இருக்கும் அப்படின்னு நீங்க அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்குன்னா, இந்த பூலோகத்துல இருக்கும் பொழுது சபையின் ஆராதனையில கலந்து கொள்ளும் பொழுது உங்க வாஞ்சை என்னவா இருக்கணும்னா, அவர் சுத்தரா இருக்கிறது போல நானும் என்னை சுத்திகரித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா.
இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, சுத்திகரிப்பது சாதாரண விஷயத்தினால அல்ல. இயேசுவின் ரத்தத்தினால் ஆரம்பத்தில் நீங்கள் சுத்திகரிக்கப்படுகிறீர்கள். அந்த ரத்தம் தான் மீண்டும் மீண்டும் உங்களை சுத்திகரிக்கிறது. இயேசுவின் ரத்தத்தோடு சேர்ந்து இயேசு தம்முடைய உபதேசத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த உபதேசத்தினால் தேவன் உங்களை சுத்திகரிக்கிறார். தம்முடைய ஆவியினால் உங்களை சுத்திகரிக்கிறார். இப்படி தேவன் உங்களை சுத்திகரித்தே கொண்டே இருப்பார். எப்போ தெரியுமா? நீங்க உங்களை அடிமைகளாக தேவனுக்கு ஒப்புக் கொடுக்கும் போது. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறான் என்று எந்த மனிதன் தன்னை முற்றிலுமாய் மனப்பூர்வமாய் தேவனுக்கு ஒப்புக் கொடுக்கிறானோ, தேவனுடைய உபதேச சட்டத்தின்படி நடக்கிறானோ, அவனுடைய வாழ்க்கையில சுத்திகரிப்பின் காரியம் நடந்து கொண்டே இருக்கும். அவன் சுத்திகரிக்கப்பட்ட ஒரு பாத்திரமாய் மாறுவான். நீங்க எப்படிப்பட்ட பாத்திரம்? என் தேவனுடைய கரத்திலே ஒரு கனமுள்ள பாத்திரமாய் நீங்கள் இருக்கிறீர்களா? அப்படின்னா அந்த குணமுள்ள பாத்திரம் எப்படிப்பட்டதா இருக்கும்னா, முதல் தன்னை சுத்திகரித்துக் கொள்ளும். தன்னை சுத்திகரித்துக் கொண்டு நடக்கும். பரிசுத்தம் அந்த பாத்திரத்தின் மேலே அது அச்சிடப்பட்டிருக்கும், முத்திரிக்கப்பட்டிருக்கும். பரிசுத்தம், பரிசுத்தம், பரிசுத்தம். இரண்டாவது கவனிங்க, அந்த கனமுள்ள பாத்திரத்தினுடைய இன்னொரு நல்ல ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். அது என்ன சொல்றாரு? அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு? அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும். இரண்டாவது, அவன் யாருக்கு உபயோகமான பாத்திரமாய் காணப்படுவான்? தன்னுடைய எஜமானுக்கு. நீங்களும் நானும் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளா இருக்கிறோமா? இந்த கனமுள்ள பாத்திரம் எப்படிப்பட்ட பாத்திரம் என்று கேட்டீங்கன்னா, சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரம். அது தேவ சித்தத்துக்கு தன்னை அர்ப்பணித்த ஒரு பாத்திரம். உங்களை குறித்து தேவனுடைய நோக்கம் இருக்கிறது, திட்டம் இருக்கிறது. நீங்க உங்களை சுத்திகரிக்க ஒப்பு கொடுக்க என் தேவன் தம்முடைய பரிசுத்தமான சித்தத்தை உங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். எப்படி நான் அதை சொல்லுகிறேன்? உங்களுக்கு ஒரு வசனத்தை மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். என்றைக்கு நம்ம ஜீவனுள்ள ஒரு பலியாக தேவ சமூகத்துல தேவ ஆராதனையில ஒப்பு கொடுக்கிறோமோ, ஒப்பு கொடுத்து தேவனுடைய சட்டத்தை கேட்கிறோமோ, கேட்டு தியானிக்கிறோமோ, உடனே இன்னொரு காரியம் நடக்கும். அதே ரோமர்ல நீங்க வாசிக்கிறீங்க. ரோமர் அதனுடைய 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை கவனிங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இங்க நல்லா கவனிக்கணும். வசனத்தை ஏன் இதை மேற்கோள் காட்டினேன் என்றால், நீங்கள் எஜமானுக்கு ஒரு உபயோகமான ஒரு பிரயோஜனமான ஒரு பாத்திரமாய் மாறணும். எந்த மனிதன் தேவ சித்தத்தை தன்னுடைய வாழ்க்கையின் மையமாய் வைத்திருக்கிறானோ, எந்த மனிதன் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் என்று கேட்கிறானோ, அந்த மனிதன் தான் என் எஜமானுக்கு உபயோகமான ஒரு பாத்திரம். அந்த உபயோகமான பாத்திரம் எவ்வளமாக மாற முடியும்? நீங்களும் நானும் நம்முடைய சரீரத்தை தேவனுடைய சமூகத்திலே அவருடைய பலிபீடத்திலே ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கும் போது, ஒப்பு கொடுத்ததோடு நின்றுவிடக் கூடாது. உபதேச சட்டத்தை நீங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு அதை நீங்கள் கடைபிடிக்க தெரியணும், அதுக்கு கீழ்ப்படிய தெரியணும். அதை கீழ்ப்படிய தெரியும் பொழுது என்ன நடக்கிறது தெரியுமா? நீங்க இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க மாட்டீங்க. உலகத்தில் உள்ளவைகளும் நீங்கள் அன்பு கூற மாட்டீங்க. ஏனென்றால் உலகமும் அதன் ஆசை செய்யும் ஒளிந்து போம். கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை, இவை யாவும் ஒளிந்து போகும். அதை நீங்கள் வெறுக்க ஆரம்பித்து விடுவீர்கள். அப்போ தேவ அன்பு உங்களுக்குள்ள வாசம் பண்ணும். தேவ அன்பு வாசம் பண்ணும் பொழுது நீங்கள் வேறு பிரிக்கப்பட்ட ஜீவியத்துக்கு உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது என்ன நடக்கிறது? தேவன் உங்கள் மனதை புதிதாக்க ஆரம்பிக்கிறார். அதை மறுரூபப்படுத்த ஆரம்பிக்கிறார். அப்ப மறுரூபப்படுத்தும் பொழுது உங்களுக்கு தேவனுடைய சித்தம் தெளிவாக தெரிய ஆரம்பிக்கிறது. அந்த சித்தம் எப்படிப்பட்ட சித்தமா? தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம். நல்ல கவனிங்க. தேவனுடைய சித்தம் நன்மையான சித்தம், அது பிரியமான சித்தம், அது பரிபூர்ணமான சித்தம். இதை நீங்க பகுத்தறிய என்ன செய்வீங்க? அறிந்து கொள்வீங்க. எப்படி அறிந்து கொள்வீங்க? உங்க மனம் புதிதாக ஆரம்பிச்சிடும். அப்ப நல்ல தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள், சபையில வந்து தேவ சட்டத்தை கற்றுக்கொள்கிற பிள்ளைகள், தங்களை அர்ப்பணிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, சட்டத்துக்கு கீழ்ப்படிய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, வேறு பிரிக்கப்பட்ட ஜீவியத்துக்கு ஒப்பு கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, நீங்க தேவ சித்தத்தை புரிந்து கொள்வீங்க. ஹல்லேலூயா. தேவ சித்தத்தை நீங்க புரிந்து கொண்டீங்கன்னா,
அந்த சித்தத்தின்படி நடக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்கள் எஜமானுக்கு எப்படிப்பட்ட பாத்திரமா மாறுவீங்க? உபயோகமுள்ள ஒரு பிரயோஜனமுள்ள பாத்திரமா மாறுவீங்க. இப்ப எஜமான் நம்ம மேல சந்தோஷப்படுவார். என் பிள்ளைப்பா, என் பிள்ளை. தாவீதை ஆண்டவர் பார்த்தார். ஏன் களி கூர்ந்தார் தெரியுமா? தாவீதை பார்த்து, என் இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன் அப்படின்னு ஏன் தெரியுமா சொன்னாரு? நான் என்னெல்லாம் செய்ய சித்தமாயிருக்கிறேனோ அதை தாவீது செய்வான். என் ஆண்டவருடைய ஒரு ஒரு பெரிய ஒரு சாட்சி பாருங்க. தாவீதை குறித்து சொன்னாரு, எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் நடப்பிப்பான். இன்னைக்கு தேவன் நம்ம மேல் இவ்வனமாக சந்தோஷப்பட முடியுமா? நம்ம பார்த்து ஆண்டவர் சொல்ல முடியுமா? நீ எனக்கு உபயோகமான ஒரு பாத்திரம், நான் என்னெல்லாம் வாஞ்சிக்கிறேன்னு நீ செய்ற. இன்னைக்கு தேவ சமூகத்துல நம்ம அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, உம்முடைய கரத்துல ஒரு பிரயோஜனமுள்ள பாத்திரமா என்ன மாற்றுங்க. மூன்றாவது, அந்த கனமுள்ள பாத்திரத்தினுடைய மூன்றாவது ஒரு தன்மையை சொல்லுகிறேன். எல்லா விதமான நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரம். எப்போ இது எதுக்கு ரெடியா இருக்கு தெரியுமா? நற்கிரியைகளை செய்ய ரெடியா இருக்கு. ஹல்லேலூயா. நல்லா கவனிப்போம். நற்கிரியை செய்வதற்கு ஒரு தகுதி தேவை. அதுதான் உபதேச சட்டம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. உபதேச சட்டத்தின் மூலமாக நீங்கள் எதை அறிந்து கொள்வீங்க? எப்படி நன்மை செய்ய, அதுக்கு என்ன தகுதி அறிந்து கொள்வீங்க. அந்த தகுதியை நீங்கள் எப்படி பெறுகிறீர்கள் என்றால், அந்த உபதேச சட்டத்துக்கு மனப்பூர்வமாக கீழ்ப்படியும் போது ஆண்டவர் உங்களை கடிந்து கொண்டு உங்களை வணைய ஆரம்பிச்சு உங்களுக்குள்ள அந்த நற்கிரியைகளை செய்வதற்கு உங்களை பழக்குவிக்கிறார். பழக்குவிக்கும் போது நீங்க இப்ப ஆயத்தமாயிருவீங்க. இப்ப நீங்க முற்றிலுமா உங்களை அர்ப்பணிச்சிட்டீங்க. தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொண்டீங்க. தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொண்டீங்கன்னா அவருடைய சித்தம் என்ன? நற்கிரியைகள் செய்வது அவருடைய சித்தம் இல்ல? அதே ரோமர்ல பாருங்க என்ன அழகா எழுதுறாரு பாருங்க. ரோமர் 2ஆம் அதிகாரம் பவுல் சொல்றதை கவனிப்போம். அதனுடைய 6ஆம் வசனத்தை கவனிங்க. தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலன் அளிப்பால் சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். சண்டைக்காரராய் இருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்படிந்திருக்கிறவர்களுக்கோ உக்கிர கோபாக்கனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்ற, முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும். எவ்வளவு அற்புதமான வார்த்தை கவனிங்க. இப்ப தேவன் உங்களை ட்ரெயின் பண்ணிட்டாரு. ட்ரெயின் பண்ண உடனே நீங்க எதுக்கு ஆயத்தமாயிரணும்? நற்கிரியைகளை செய்ய ஆயத்தமாகணும். ஏங்க நற்கிரியைகளை செய்ய ஆயத்தமாகணும்? இந்த நற்கிரியை தான் உங்களை கனியுள்ள வாழ்க்கைக்கு நேரா நடத்தும். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்பது ஆண்டவர் கொடுத்த கட்டளை. அந்த கனி கொடுக்கிற ஜீவியம் உங்களுக்குள்ள வரணும்னா நற்கிரியைகளை செய்ய நீங்க அறிந்து கொள்ளணும். தீத்து அதனுடைய 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை கவனிங்க. நம்முடையவர்களும் கனியற்றவர்களாய் இராதபடி குறைவுகளை நீக்குகிறதுக்கு ஏதுவாக நற்கிரியைகளை செய்ய பழகட்டும். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களா இருக்கக்கூடாது? கனியற்றவர்களா இருக்கக்கூடாது. கனி கொடுக்கிற ஜீவியம் உங்களுக்கு இருக்கணும். ஆவியின் கனியை நீங்க வெளிப்படுத்துகிற பிள்ளைகளா இருக்கணும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது என்ன? நற்கிரியைகளை செய்வதற்கு நீங்க பழகணும். ஏன்னா அதுக்குள்ள ட்ரைனிங் எங்க பெற்றீங்க? ஜீவனுள்ள தேவனுடைய சபையில. தேவன் தம்முடைய உபதேச சட்டத்தின் மூலமாக உங்களுக்கு அந்த காரியங்களை கற்றுக் கொடுத்தார். அதனால என்னைக்கும் பாருங்க, கிறிஸ்தவர்கள் தேவ பிள்ளைகள் அவங்க தானா முன் வந்து போய் வேலை செய்வாங்க. இந்த நற்கிரியைகளை செய்யறதுல பாருங்க, அவங்கள பீட் பண்றதுக்கு ஆளே கிடையாது. ஏன் தெரியுமா? இது தேவனே அவங்களுக்குள்ள அந்த இருதயத்தையும் அந்த சிந்தையும் கொடுக்கிறார். அந்த நல்ல சித்தம், ஆண்டவருடைய பிரியமான சித்தம், அந்த நன்மையான சித்தம், அந்த சித்தத்தை அவங்க மனதிலே தேவனே கொடுத்து அவங்க மனசை மர்வமாக்கி அவங்களை பயன்படுத்துறாரு. அப்ப நீங்களும் நானும் கனி உள்ள பிள்ளைகளா மாறணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம குறைவுகள் எல்லாம் நீக்கிறது என்ன செய்யணும்? கேதுவா நற்கிரியைகளை செய்ய பழகி கொள்ளணும். அதனாலதான் இங்க சொல்றாரு, சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து. அப்போ சோறு வருமா வராதா? வரும். பிசாசு செய்ய விட மாட்டான். பாருங்க, நற்கிரியைகளை செய்யறதுல நல்லா கவனிங்க. கிறிஸ்தவர்கள் தேவ பிள்ளைகள் நற்கிரியைகள் செய்வதற்கும்
மற்றவர்கள் நற்கிரியை செய்வது வித்தியாசம் இருக்கு. மற்றவர்கள் நற்கிரியை செய்யும்போது பிசாசு ஒன்றும் டச்சே பண்ண மாட்டான். அவனுக்கு தெரியும். அது பண்ணட்டும் விட்டுருவான். ஆனா தேவ பிள்ளைகள் நற்கிரிகள் செய்யும்போது அவனுக்கு பயங்கர கோபம். ஏன்னா அவனுக்கு தெரியும் இந்த நற்கிரிகள் எதோடு சேர்ந்து இருக்கு, தேவ அன்பும் கலந்து இருக்கு. அதனால இது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றிடும். மரணத்துக்கு போறவன இழுத்து பிடிக்கும். அவனுக்கு தெரியும். அதனால்தான் நீங்க நற்கிரிகள் செய்யும்போது சோர்வை கொண்டு வரான். ஏதாவது ஒரு விதத்துல உங்க வாழ்க்கையில நற்கிரியை செய்யும்போது ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லி அதை அப்படியே டவுன் பண்ண பார்க்கறான். அந்த செய்கிறத வேகத்தை தடுக்க பார்க்கறான். ஒரு நாள் அதுக்கு இடம் கொடுத்துறாதீங்க. சோர்ந்து போகாம என்ன செய்யுங்க, நற்கிரிகளை செஞ்சுட்டு இருக்கீங்க. செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா என்ன நடக்கும்? தேவனே மகிமையை கொடுப்பார், தேவனே கனத்தை கொடுப்பார், தேவனே சமாதானத்தையும் கொடுப்பார். ஹல்லேலூயா. பாருங்க, இப்படிப்பட்ட பாத்திரமாய் நீங்களும் நானும் மாறணும். அந்த வசனத்துக்கு நேரா திருப்புவோம். இதை நீங்க போய் தியானிக்கணும். நான் சொன்னது ரொம்ப சிம்பிளா சொன்னேன், சுருக்கமா சொல்லிருக்கேன். அந்த வசனத்தை நம்ம எல்லாம் சேர்ந்து திருப்பி வாசிக்கலாமா? ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரிக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்திற்குரிய பாத்திரமாய் இருப்பான். அப்ப நீங்களும் நான் என்ன செய்யணும்? இப்படிப்பட்ட கனத்திற்குரிய பாத்திரமா மாறணும். அப்ப இந்த கனத்திற்குரிய பாத்திரமா தொடர்ச்சியாக இன்னைக்கு நிக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும்? அடுத்த வசனத்துல பவுல் தீமோத்தேயுக்கு சொல்றாரு, நீ பாவ காரியங்களா விட்டு விலகி ஓடி என்ன செய்? சுத்த இருதயத்தோட. எப்படிப்பட்ட இருதயத்தோட? சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. நீங்க தேவனுடைய கரத்திலே ஒரு கனமுள்ள பாத்திரமா இருக்கணும் அப்படின்னு விரும்புறீங்கன்னா நான் சொன்ன இந்த 3 முக்கியமான காரியத்தை செய்யுங்க. அதாவது உபதேச சட்டத்தை கற்றுக்கொள்ளுங்க, நிச்சயித்துக் கொண்டு நிலைத்துடுங்க. அப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தம் வரும். அதே போல நீங்க தேவ சித்தத்துக்கு உங்களுக்கு முற்றிலுமா அர்ப்பணிச்சு விடுங்க. அர்ப்பணிச்சுட்டு விட்ட பிறகு நற்கிரியைகளை செய்ய பழகுங்க. இது பழகும் போது நிறைய பிரச்சனைகள் வரதான் செய்யும், சோர்வுகள் வரும். ஆனா அதுக்கு ஒரு நல்ல டானிக் எங்க கொடுக்கும் தெரியுமா? திருப்பி ஐக்கியத்துல தான். எங்க? திருப்பி ஐக்கியத்துல தான். நீங்க யாரோட ஐக்கியமா வச்சிருக்கணும்? சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்கிறவர்களே என்ன செய்யணும்? நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் இதை அடையும்படி நீங்க என்ன செய்யணும்? நாடணும். இதை குறிச்சே நீங்க ஐக்கியத்துல இருந்து கற்றுக்கொள்ளும். உலக பிரகாரமான காரியத்தை சிந்திக்கிறது இல்ல. இந்த ஆவிக்குரிய காரியங்களை சிந்திச்சு, தேவனுக்கு அடுத்த காரியங்களை சிந்திச்சு இதையே அடையும்படி நாடும் பொழுது ஒன்று சொல்லட்டும், என் தேவனாகிய கர்த்தர் வெளிப்படும் பொழுது உங்களை எப்படிப்பட்ட பாத்திரமா பார்ப்பார் தெரியுமா? அவருடைய சாயலுக்கு ஒப்பான பாத்திரமாய், ஒரு கனமுள்ள பாத்திரமாய் என் தேவனாகிய கர்த்தர் உங்களை பார்ப்பார். ஹல்லேலூயா. அந்தவனமாய் மாறுவதற்கு தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. நம்ம எல்லாம் ஜெபிக்கலாம்.